கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சத்தியத்தின் நேர நிகழ்ச்சியின் மூலம் இந்த இரவிலும் கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். கர்த்தர் உங்களை, உங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில நம்முடைய செய்திக்கு ஆதாரமாக யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். இயேசு உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்று சொல்லுகிறார். 14ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலும் கூட சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்களுடைய இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று சொல்லுகிறார். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக, நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்களாக என்று சொல்லுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அநேக காரியங்களை குறித்து இந்த நாட்களில நாம் கலங்கி கொண்டிருக்கிறோம். குடும்ப சூழ்நிலையாய் இருக்கலாம், நம்முடைய சரீரத்தின் பலவீனமாய் இருக்கலாம், பிள்ளைகளுடைய காரியமாய் இருக்கலாம், இன்னும் அநேக பிரச்சனை, கடன் பிரச்சனைகள், இன்னும் அநேக சூழ்நிலைகள் நம்மை கலங்க பண்ணி கொண்டு இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய பிள்ளைகளும் கூட இந்த நாட்களிலே அநேக காரியங்களை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு வேதத்தில் உதாரணமாக நாம் பார்ப்போம் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து மார்த்தாள் மரியாள் வீட்டிற்கு கடந்து செல்லுகிறார். மார்த்தாள் அவரை வீட்டிலே ஏற்றுக்கொள்ளுகிறாள். ஆனா அங்கே இயேசு கிறிஸ்து மார்த்தாளை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை லூக்கா 10ஆம் அதிகாரம் 41வது வசனத்துல நாம் வாசிக்கிறோம். மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்று, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று சொல்லுகிறார். அப்படி என்று சொன்னா, இயேசு தன்னுடைய வீட்டிலே ஏற்றுக்கொண்ட மார்த்தாளும் கூட அநேக காரியங்களை குறித்து அங்கே கலங்கி கொண்டு இருக்கிறார். அதனால்தான் இயேசு சொல்லுகிறார், மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து. இன்றைக்கு நாமும் அப்படித்தான், இயேசு ஏற்றுக்கொண்டிருக்கலாம், தேடலாம், ஆராதிக்கலாம், ஆனா அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டு இருக்கிறோம். இயேசு என்று நம்மை பார்த்து சொல்லுகிறார், உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுடைய இருதயம் கலங்காதிருப்பதாக, உங்களுடைய இருதயம் கலங்காதிருப்பதாக, நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று சொல்லி இந்த நாளில இந்த வசனத்திற்கு ஆதாரமாக வேதத்திலிருந்து சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக யோசுவா 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே கலங்காதே, நீ போகும் இடம் எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்றார். மோசே மரித்த பின்பு இஸ்ரவேல் ஜனங்களை யோசுவா நடத்துகிறார். கர்த்தர் யோசுவாவை பார்த்து அநேக காரியங்களை சொல்லுகிறார். இங்கே நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே கலங்காதே, நீ திகையாதே கலங்காதே. அப்படி என்று சொன்னால் ஒருவேளை யோசுவா நினைத்திருக்க கூடும், இவ்வளவு ஜனங்களை நான் எப்படி நடத்துவது, இதை நடத்துவதற்கு என்னால் முடியுமா என்று சொல்லி கலங்கி இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார் யோசுவாவை பார்த்து, யோசுவாவே நீ கலங்காதே, நீ திகையாதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்றார். 5வது வசனத்திலும் கூட, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனுக்கும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோட இருப்பேன் என்று சொன்னார். நீ கலங்க வேண்டாம், நீ எதை குறித்தும் கலங்க வேண்டாம், நான் உன்னோடு இருப்பேன் என்று சொன்னார். இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களோடு இருப்பேன், நீங்கள் கலங்காதீர்கள் என்று சொல்லி. ஆனால் நான் யோசுவாவை குறித்து சொல்லும்போது ஒரு காரியத்தை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். வேதம் படித்தவர்கள் அறிந்த காரியம்தான். யோசுவாவிடத்தில் கர்த்தர் சொன்னார், நீ கலங்காதே திகையாதே என்று சொல்லி, நீ பயப்படாதே என்று சொன்னார். உனக்கு முன்பாக ஒருவனும் நிற்பதை, நீ உயிரோடு இருக்கும் நாளளவும் ஒருவனும் உனக்கு முன்பாக நிற்பதில்லை என்று சொன்னார். கர்த்தர் அப்படிப்பட்டதான வாக்குத்தத்தங்களை கொடுத்து வழி நடத்தின யோசுவாவுடைய வாழ்க்கையில ஒரு காரியம் நடக்கிறது. 7ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல நம்ம பார்க்கும்போது, அப்பொழுது யோசுவா தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு அவனும் இஸ்ரவேல் மூப்பரும் சாயங்காலம் மட்டும் கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக தரையில முகங்குப்புற விழுந்து தங்கள் தலைகளின் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு கிடந்தார்கள். இங்கே யோசுவா கலங்கி நிற்கிறார். யோசுவாவோடு கூட மூப்பர்களும்
கலங்கி இங்கே அவருடைய வஸ்திரங்களை எல்லாம் கிழித்து தரையில ரெட்டுடுத்தி படுத்துக் கொண்டு இருக்கிறார்கள். இங்க யோசுவா கலங்கி கொண்டு இருக்கிறான். இதற்கான காரணம் என்ன? நான் அந்த வேதத்துல நான் பார்க்கிறோம், 6ஆம் அதிகாரத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் எரிகோவை பிடித்தார்கள். கர்த்தர் சொன்ன காரியங்களை செய்து 6 நாள் 6 நேரமும் 7வது நாள் 7 வேளையும் எரிகோவை சுற்றி அவர்கள் துதித்த போது, ஆர்ப்பரித்த போது அலங்கம் இடிந்து விழுந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படியாக கர்த்தர் சொன்னபடி எரிகோவை யோசுவாவுடைய கரத்துல அவர் கொடுத்தார். எரிகோ பட்டணத்தை அவர்கள் பிடித்தார்கள். ஆனால் கர்த்தர் ஒரு காரியத்தை சொன்னார், எரிகோவை நீங்கள் பிடிக்கும் போது, பட்டணத்தை கொள்ளையிடும் போது சாபத்தீடானதை நீங்கள் எடுக்க கூடாது. 6ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல, சாபத்தீடானதில் ஏதாயிலும் எடுத்துக்கொள்ளுகிறதுனால நீங்கள் சாபத்திற்குட்படாதபடி இஸ்ரவேல் பாளையத்தை சாபத்தீட்டாக்கி அதை கலங்க பண்ணாதபடிக்கும் சாபத்தீடான எதையும் நீங்கள் எடுக்கக்கூடாது என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். ஆனால் அங்கே ஆகான் சாபத்தீடானதை எடுத்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். இது நிமித்தம் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள் ஒரு பெரிய கலக்கம் உண்டாயிற்று. நாம் இதன் மூலம் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம், நம்முடைய வாழ்க்கையிலும் அல்லது நம்முடைய குடும்பத்திலும் கலக்கங்கள் வருவதற்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கலாம். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உலகமே கலங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளும் அநேக காரியங்கள்ல கலங்கி கொண்டு இருக்கிறார்கள். இங்க யோசுவாவை பார்த்து கர்த்தர் சொன்னா, நான் உன்னோடே இருப்பேன், உனக்கு முன்பாக ஒருவனும் இருப்பதில்லை என்று சொன்னா. ஆனால் இங்க யோசுவா இப்பொழுது கலங்கி கொண்டு இருக்கிறான். இதற்கு காரணம் கர்த்தருடைய வார்த்தையின்படி அங்கே செய்யாத காரணத்தினால் அந்த ஆகான் சாபத்தீடானதை எடுத்து வீட்டில் ஒளித்து வைத்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். இது நிமித்தம் அங்கே ஒரு பெரிய 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 ஒரு கலக்கம். எரிகோவை பிடித்த யோசுவாவின் ஜனங்களும் அடுத்தது ஆய் பட்டணத்தை பிடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, ஆய் பட்டணத்திற்கு கடந்து செல்ல வேண்டிய ஒரு காரியம். அப்பொழுது வேவுகாரர்களை யோசுவா அனுப்புகிறார். வேவுகாரர்கள் போய் அங்கே பார்த்த பின்பு வந்து சொன்ன தகவல், கொஞ்சம் ஜனம் இருக்கிறாங்க, நான் 2000 பேரோ 3000 பேரோ போனால் போதும் என்று சொல்லு. அப்பொழுது வேவுகாரர்களுடைய அந்த வார்த்தையின்படி யோசுவா அங்கே கொஞ்சம் ஜனங்களை அனுப்பினான். ஆய் மனுஷர் அவர்கள் ஏறக்குறைய 36 பேரை வெட்டி போட்டார்கள். எல்லாரும் போனவங்க புற முதுகு காட்டி திரும்பி ஓடி வருகிறார்கள். இதை பார்த்துதான் யோசுவா கலங்கி தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கிறார். இப்பொழுது யோசுவா இடத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், யோசுவாவே நீ எழுந்திரு, நீ ஏன் இப்படி விழுந்து கிடக்கிறா? இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்தார்கள் என்று சொல்லு. அப்படி என்று சொன்னால், நான் முதலாவது இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிற ஒரு சத்தியம், வேத வசனம், இங்கே யோசுவாவுடைய வாழ்க்கையிலும் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு கலக்கம் வருவதற்கு இங்கே ஆகான் ஒரு காரணமா இருக்கிறான். அந்த பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில நான் மீண்டும் சொல்லுகிறேன், கலக்கம் ஏற்படுவதற்கு, நம்முடைய வாழ்க்கையில குடும்பத்துல கலக்கங்கள் வருவதற்கு ஏதாவது காரணம் இருக்கலாம். அந்த காரணத்தை கண்டுபிடித்து அதை மாற்றும் பொழுது நம்முடைய கலக்கங்களை கர்த்தர் மாற்றுவார். உங்களுடைய இருதயம் கலங்காது இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்று சொன்னார். அப்போ நம்முடைய இருதயம் கலங்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னார். அந்த கலக்கம் மாற வேண்டும் என்று சொன்னால் தேவனிடத்தில் விசுவாசமா இருக்கணும், இயேசுவிடத்தில் விசுவாசமா இருக்கணும், அவருக்கு பிரியமான காரியத்தை நாம் செய்ய வேண்டும். இங்க நடந்த காரியம், இப்ப யோசுவாவிடத்தில் கருத்தை சொல்லுகிறார், இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்தார்கள் என்று சொல்லி. அப்ப யார் மூலம் இந்த பாவம் வந்தது, யார் மூலம் இந்த கலக்கம் வந்தது என்று சொல்லி கண்டுபிடிப்பதற்காக சீட்டு போடப்படுகிறது. ஆகான் மேல் சீட்டு விழுகிறது. ஆகான் இடத்தில் யோசுவா கேட்ட பொழுது ஆகான் அதை ஒத்துக்கொள்ளுகிறான். இப்பொழுது அங்கே சொல்லப்படுகிற காரியம் 7ஆம் அதிகாரம் 25வது வசனத்துல, அங்கே யோசுவா, நீ எங்களை கலங்க பண்ணினது என்ன? இன்று கர்த்தர் உன்னை கலங்க பண்ணுவாராக என்றான். அப்பொழுது இஸ்ரவேலர் எல்லாரும் அவன் மேல் கல்லறிந்து அவைகளை அக்கினியில் சுட்டெரித்து கற்களால் மூடி. இப்பொழுது ஆகான் அங்கே சாபத்திடானை எடுத்தது நிமித்தம் பெரிய ஒரு கலக்கம் வந்தது. நீ எங்களை கலங்க பண்ணினா கர்த்தர் உன்னை கலங்க பண்ணுவாராக என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் கல்லறிந்து அக்கினியினால் சுட்டெரித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். 8ஆம் அதிகாரம் 1 வசனத்துல, அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. 7ஆம் அதிகாரத்துல இந்த யோசுவா கலங்கி போனான், இஸ்ரவேல் ஜனங்கள் கலங்கினார்கள். அதற்கு ஆகான் காரணமாயிருந்தான். ஆகானை இப்பொழுது அவர்கள் அழித்த பொழுது, அந்த கலக்கத்துக்கு காரணமாயிருந்தவனை அழித்த பொழுது மீண்டும் கர்த்தர் சொல்லுகிறார் யோசுவாவை பார்த்து, நீ கலங்காமலும் நீ பயப்படாமலும் இரு. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை மீண்டும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்,
கர்த்தர் இன்றை நம்மை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று சொல்லி. ஆனால் நம்முடைய கலக்கத்திற்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கலாம். இஸ்ரவேல் ஜனங்களுடைய கலக்கத்திற்கு, யோசுவாவுடைய கலக்கத்திற்கு இந்த ஆகான் காரணமாயிருந்தான். இந்த ஆகான் அழிக்கப்பட்ட பொழுது அங்கே மீண்டும் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க கலங்காமல் இருங்கள் அப்படி என்று சொன்னா அவருடைய கலக்கங்களை கர்த்தர் மாற்றினார். இன்று நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகின்ற குறைகள் என்ன? நம்முடைய வாழ்க்கையில கலக்கத்திற்கான காரணம் என்ன? ஒருவேளை சாபத்தீனானது நம்முடைய வாழ்க்கையில குடும்பத்திலே காணப்படுகிறதா? கர்த்தருக்கு பிரியமில்லாத ஏதாவது ஒரு காரியம் நம்முடைய குடும்பத்துல, நம்முடைய வீட்டிலே காணப்படும் என்று சொன்னா அது நம்முடைய கலக்கத்திற்கு அது காரணமா இருக்கும். தேவ பிள்ளைகளை, இன்று கர்த்தர் இந்த வசனத்தை கேட்கிற உங்களுடைய உள்ளத்துல உணர்த்துவார் என்று சொன்னார். உங்களுடைய வாழ்க்கையில கலக்கங்கள் மாற, உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு பிரியமில்லாத ஏதாவது காரியங்கள் இருந்தால் இதை மாற்ற ஒப்பு கொண்டு போ. கர்த்தர் அவர் கலக்கங்களை மாற்றுகிற கர்த்தர். நீர் கலங்காமலும் திகையாமலும் இரு என்று சொன்னார். அப்ப முதலாவதாக யோசுவாவை குறித்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். யோசுவாவுடைய வாழ்க்கையில அந்த கலக்கத்தை கர்த்தர் மாற்றினார். காரணத்தை கண்டுபிடித்து அவர்கள் அதை மாற்றிய பொழுது. இரண்டாவதாக 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல சவுலும் இஸ்ரவேல் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். இங்கே இஸ்ரவேல் ஜனங்களும் சவுல் ராஜாவும் இந்த பெலிஸ்தேனுடைய கோலியாத்துடைய வார்த்தை கேட்டு மிகவும் கலங்கினார்கள். நான் மீண்டும் சொல்லுகிறேன், நம்முடைய கலக்கத்திற்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கலாம். ஒருவேளை மற்றவருடைய சில காரியங்கள், சில வார்த்தைகள் நம்ம கலங்க பண்ணலாம். இங்கே ஒட்டுமொத்த இஸ்ரவேல் ஜனங்களும் கலங்கி கொண்டு இருக்கிறார்கள், சவுல் ராஜா உட்பட. இது எந்த சூழ்நிலையில என்று சொன்னால், இந்த 17ஆம் அதிகாரம் ஆரம்பத்தில் இருந்து வாசிக்கும் போது, இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் பெலிஸ்தருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவதற்கு ஏலா பள்ளத்தாக்கிலே குடியிருக்கிறார்கள். இப்பொழுது பெலிஸ்தேர் ஒரு மலையிலும் இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு மலையிலும் யுத்தம் பண்ணுவதற்காக கூடியிருக்கிறார்கள். நடுவிலே பள்ளத்தாக்கு காணப்படுகிறது. இப்பொழுது பெலிஸ்தியர் சேனையில இந்த கோலியாத் நின்று சொல்லுகிறான். அந்த 17ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல, பின்னும் அந்த பெலிஸ்தீன், நான் இன்றைய தினம் இஸ்ரவேலுடைய சேனையை நிந்தித்தேன். நான் ஒருவரோடு ஒருவர் யுத்தம் பண்ண ஒருவனை விடுங்கள் என்று சொல்லி கொண்டு வருவான். அப்படி அவன் சொல்லிட்டு வருகிறான். என்னோடு யுத்தம் பண்ணுவதற்காக நீங்கள் உங்க சேனையிலிருந்து ஒருவனை அனுப்புங்கள் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களை அவன் நிந்திக்கிறான். இது நிமித்தம் அதான் 11வது வசனத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது, சவுலும் இஸ்ரவேல் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். இன்றைக்கு நமக்கு எதிராய் சிலவர் பேசுற வார்த்தைகள் கூட நம்முடைய உள்ளத்துல கலக்கங்களை கொண்டு வரலாம். அது நம்மை சார்ந்தவர்களா இருக்கலாம், நம்மை வெறுக்கிறவர்களா இருக்கலாம். நம்மை குறித்து பேசுகிற வார்த்தைகள் உங்களுடைய உள்ளத்துல கலக்கங்களை கொண்டு வரலாம். அநேக நேரங்கள் அப்படிப்பட்டதான அனுபவங்களுக்கு ஏற்பட்டு இருக்கலாம். இங்க நடந்தது என்ன? கர்த்தர் இங்க கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். தேவ பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில கலக்கங்கள் வரும்போது கர்த்தர் நம்மை அந்த கலக்கத்திலிருந்து விடுவிப்பதற்காக சில காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். இப்பொழுது ஈசாய் தன்னுடைய மகனாய தாவீது ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவனிடத்துல, சேனையில் இருக்கிறவன் சகோதரர்களுக்கு நீ கொஞ்சம் ஆகாரம் கொடுத்து அவர்களை விசாரித்து அடையாளம் வாங்கி கொண்டு வா அப்படி என்று சொல்லி வறுத்த பயறு, பால் கட்டிகள் எல்லாம் கொடுத்து அனுப்புகிறார். இப்போ அங்கே போய் அவன் பார்க்கிற சூழ்நிலையில இஸ்ரவேல் ஜனங்களை பெலிஸ்தியன் அந்த கோலியாத் நிந்தித்து கொண்டு இருக்கிறான். இதை கேட்ட தாவீது அதை குறித்து விசாரிக்கிறான். இந்த பெலிஸ்தீனை கொன்று 26வது வசனம், அப்பொழுது தாவீது தன்னண்டையில் நிற்பவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தீனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தை நீக்கிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்திக்கிறதுக்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தீன் எம்மாத்திரம் என்றான். இப்பொழுது தாவீதுக்கு ஒரு பக்தி வைராக்கியம் உண்டாகிறது. ஜீவனுள்ள தேவனுடைய சேனை நிந்திப்பதற்கு இவன் எம்மாத்திரம் என்று சொல்லுகிறான். இப்பொழுது இதை கேட்கும் போது இந்த காரியத்தை சவுலிடத்தில் சொல்லுகிறார்கள். இப்பொழுது சவுலுக்கு முன்பாக தாவீது நிற்கிறான். தாவீது சவுலிடத்தில் சொல்லுகிற ஒரு வார்த்தை 32ஆம் அதிகாரம், தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயம் கலங்க வேண்டியதில்லை, ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை. 11வது வசனத்துல நாம் பார்க்கிறோம், சவுலும் இஸ்ரவேல் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தையை கேட்டு மிகவும் கலங்கி பயப்பட்டார்கள். இப்பொழுது சவுல் ராஜாவிடத்துல தாவீது சொல்லுகிறான், தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக.
இங்கே இஸ்ரவேல் ஜனங்களுடைய கலக்கத்திற்கு இந்த பெலிஸ்தியன் கோலியாத் காரணமாய் இருக்கிறான். நடந்தது என்ன? அவனோடு நான் யுத்தம் செய்வேன், அவனை நான் ஜெயிப்பேன் என்று சொல்லி தாவீது சொன்னபோது சவுல் சில காரியங்களை சொல்லுகிறான். 33வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தியனோட எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது, நீ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன் என்று சொல்லுகிறான். இப்போ சவுல் சொல்லுகிற காரியம், நீ இளைஞனாய் இருக்கிறாய், உன்னால் முடியாது, அவன் ஒரு யுத்த வீரன் என்று சொல்லுகிறான். ஆனால் இங்க தாவீது சில காரியங்களை சொல்லுகிறான், சொல்லி அவனோடு யுத்தம் பண்ண சொல்லுகிறான். சவுல் அவனுடைய அந்த வஸ்திரங்களை பட்டயத்தை கொடுத்தாலும் அது அவனுக்கு அபியாசம் இல்லாத காரணத்தினால் ஆற்றுக்கு சென்றான். 5 கூழாங்கற்களை எடுத்தான், அடப்பையில் அவன் போட்டு கவனை எடுத்துக்கொண்டு அந்த பெலிஸ்தனிடத்தில் போகிறான். பெலிஸ்தன் சொல்லுகிற ஒரு வார்த்தை 17ஆம் அதிகாரம் 44வது வசனத்துல, பின்னும் அந்த பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, என்னிடத்தில் வா, உன் மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் என்றான். அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனையுடைய கர்த்தருடைய நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன் என்று சொன்னான். அவன் ஈட்டியோடு பட்டயத்தோடு கேடகத்தோடு வருகிறான். இங்கே தாவீது கர்த்தருடைய நாமத்திலே சொல்லுகிறான். இவன் கவனில் கல்லை வைத்து அடித்த பொழுது அவனுடைய நெற்றியிலே பட்டு அவன் விழுந்து அங்கே மரித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இதுல ஒரு காரியத்தை கூட நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அங்கே 26வது வசனத்துல தாவீது சொல்லுகிற ஒரு வார்த்தை 29வது வசனத்துல, அதற்கு தாவீது, நான் இப்பொழுது செய்தது என்ன, நான் வந்ததற்கு முகாந்தரம் இல்லையா என்று சொல்லி, மூத்த சகோதரனாகிய எலியாப் ஏன் இங்கே வந்தாய், அந்த ஆடுகளை விட்டு ஏன் இங்கே வந்தாய் என்று சொல்லி அவனை கண்டித்த பொழுது இங்கே தாவீது சொல்லுகிற, நான் வந்ததற்கு முகாந்தரம் இல்லையா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் கிரியை செய்வதற்கு முகாந்தரங்களை உண்டு பண்ணுகிறவராய் இருக்கிறார். இங்கே இஸ்ரவேல் ஜனங்களுடைய கலக்கத்தை மாற்றுவதற்கு ஒட்டுமொத்த இஸ்ரவேல் ஜனங்களும் சேனையும் பயந்து கலங்கி கொண்டிருக்கக்கூடிய சூழலை தாவீதை எங்கே அனுப்பினா அது ஒரு முகாந்தரமாய் காணப்பட்டது. அதனால தான் தாவீது சொல்லுகிறார், நான் வந்ததற்கு முகாந்தரம் இல்லையா. தாவீது அங்கே வந்ததற்கு ஒரு முகாந்தரம் உண்டு. இஸ்ரவேல் ஜனங்களுடைய கலக்கத்தை மாற்றுவதற்காக தாவீதை அங்கே அனுப்புகிறார். தாவீதின் மூலம் அங்கே கோலியாத் அழிக்கப்படுகிறான், கொல்லப்படுகிறான். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பெரிதான ஒரு சமாதானம் உண்டாகிறது. பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய கலக்கங்களை மாற்றுவதற்கு கர்த்தர் முகாந்தரங்களை உண்டு பண்ணுகிறவராய் இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்முடைய அறிவுக்கு எட்டாதபடி சில காரியங்களை, சில முகாந்தரங்களை உண்டு பண்ணி கலக்கத்தை அவர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். இங்கே தாவீதின் மூலம் இஸ்ரவேல் ஜனங்களுடைய கலக்கத்தை கர்த்தர் மாற்றினார். முதலாவதாக நான் உங்களுக்கு சொன்னேன், யோசுவா இஸ்ரவேல் ஜனங்கள் கலங்கி கொண்டிருந்தார்கள். அதற்கு காரணமாய் ஆகான் காணப்பட்டான். அது கண்டுபிடிக்கப்பட்டு மாற்றப்பட்ட பொழுது அவருடைய கலக்கங்கள் மாறியது. இரண்டாவதாக நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டு இருக்கிறேன், இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் சவுல் ராஜாவும் கலங்கி கொண்டிருக்கிறார்கள். இதற்கு கோலியாத் காரணமாய் இருக்கிறான். தாவீதை கர்த்தர் அனுப்பி அங்கே அந்த கோலியாத்தை அழித்து அவருடைய கலக்கங்களை கர்த்தர் மாற்றினார். இன்றைக்கு நம்முடைய கலக்கத்திற்கு காரணத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவர் முகாந்தரங்களை உண்டு பண்ணுகிற கருத்து. இவன் நிமித்தம் ஒருவருடைய இருதயம் கலங்க வேண்டாம் என்று சொல்லி அன்று தாவீதின் மூலம் சொல்லப்பட்ட வார்த்தை இன்றைக்கு நமக்கு சொல்லப்படுகிறது. நம்முடைய கலக்கத்திற்கு நம்மை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் காரணமாய் இருக்கலாம், மற்றவர்களுடைய வார்த்தைகள் காரணமாய் இருக்கலாம். ஆனால் அதை அறிந்து அதை மாற்ற கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். இன்று உங்களுடைய வாழ்க்கையில கலக்கத்திற்கான காரணத்தை மாற்றி உங்களுக்கு பெரிதான சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிடுவார், பெரிதான சமாதானத்தை தருவார். மூன்றாவதாக எஸ்தர் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல, அந்த அஞ்சக்காரர் ராஜாவின் உத்தரவினால் தீவிரமாய் புறப்பட்டு போனார்கள். அந்த கட்டளை சூசான் அரண்மனையில் பிறந்தது. ராஜாவும் ஆமானும் குடிக்கும்படி உட்கார்ந்தார்கள். சூசான் நகரம் கலங்கிற்று. சூசான் நகரம் கலங்கிற்று. சூசான் நகரம் கலங்கிற்று என்று சொன்னால் யூத ஜனங்கள் மத்தியில பெரிய ஒரு கலக்கம் உண்டாயிற்று. நான் மீண்டும் சொல்லுகிறேன், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறேன், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். மூன்றாவதாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இங்கே யூத ஜனங்கள் மத்தியில பெரிதான ஒரு கலக்கம் உண்டாயிற்று. 4ஆம் அதிகாரத்துல நம்ம படிக்கும் போது 2வது வசனத்துல 2-3 வசனங்கள் இப்படியா சொல்லுகிறது. ராஜாவின் அரண்மனை வாசல் முன்பு மட்டும் வந்தான். ரெட்டுடுத்தின நாய் ராஜாவின் அரண்மனை வாசலுக்கு
பிரவேசிக்க ஒருவனுக்கும் உத்தரவு இல்லை. இது மொர்தெகாயை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. ராஜாவின் உத்தரவும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த ஒவ்வொரு நாட்டிலும் உள்ள ஸ்தலத்திலும் உள்ள யூதர்களுக்குள்ள மகா துக்கமும் உபாசமும் அழுகையும் புலம்பலும் உண்டாயிற்று. ஒரு பெரிய கலக்கம் யூத ஜனங்கள் மத்தியில். இது எதனால என்று சொல்லி நான் 2ஆம் அதிகாரத்தில் பார்ப்போம் என்று சொன்னார். இங்கே மொர்தெகாய் உயர்த்தப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையில ஆமான் இங்கே உயர்த்தப்படுகிறான். ஆமான் உயர்த்தப்பட்ட பொழுது ஆமானுக்குரிய மரியாதையை மொர்தெகாய் செலுத்தாத காரணத்தினால் மொர்தெகாய் மேல் அவன் மிகவும் கோபம் கொண்டான், உக்கிரக கோபம் கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்பொழுது மொர்தெகாயை மட்டுமல்ல, மொர்தெகாயுடைய ஜனத்தை அழிப்பதற்காக அவன் ஒரு திட்டம் போடுகிறான். அவன் அதிகாரத்தில் இருக்கிறான். இப்பொழுது ராஜாவிடத்தில் போய் சொல்லுகிறான், நம்முடைய ஜனங்கள் மத்தியில ஒருவித ஜனங்கள் பரம்பி இருக்கிறார்கள், அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் நமக்கு வித்தியாசமாக இருக்கிறது, அவர்களை அழிக்க வேண்டும் என்று சொல்லி ராஜாவிடத்தில் பேசுகிறான். இப்போ ராஜா அதற்குள்ள அதிகாரத்தை கொடுக்கிறார். இப்பொழுது எங்கும் இருக்கிற பெரியோர் சிறியோர் யூதர் அனைவரும் அழிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு அஞ்சக்காரர் கையில கொடுக்கப்பட்டு அது தேசம் எங்கும் அனுப்பப்படுகிறது. 13வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, ஆதார் மாதமான 12வது மாதம் 13ஆம் தேதியாகிய ஒரே நாளில் சிறியோர் பெரியோர் குழந்தைகள் ஸ்திரீகள் ஆகிய சகல யூதரை அழைத்து கொன்று நிர்மூலமாக்கவும் அவர்களை கொள்ளையிடவும் அஞ்சக்காரர் கையில ராஜாவின் நாடுகளுக்கெல்லாம் கட்டளை அனுப்பப்பட்டது. அஞ்சக்காரர் கையில கட்டளை அனுப்பப்பட்டது. இந்த கட்டளை சென்ற இடத்திலெல்லாம் ஒரு பெரிய கலக்கம் உண்டாயிற்று, பெரிய கலக்கம் உண்டாயிற்று. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நான் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், கலக்கத்திற்கு காரணங்கள் இருக்கும் தேவ பிள்ளைகளே. ஏதாவது காரணங்கள் நம்முடைய உள்ளத்துல கலக்கங்களை உண்டு பண்ணுகிறது. இங்கே யூத ஜனங்களுக்கு விரோதமாய் இந்த ஆமான் ஒரு சூழ்ச்சி செய்து அந்த ஜனங்களை அழிக்க வேண்டும் என்று சொல்லி உத்தரவு போட்ட பொழுது இந்த கலக்கம் யூத ஜனங்கள் மத்தியில் அதிகமாய் காணப்பட்டது. இந்த கலக்கத்தை கர்த்தர் மாற்றினார். கர்த்தர் கலக்கங்களை மாற்றுகிறவர். நீ கலங்காதே திகையாதே என்று சொன்னார். நீ கலங்காதே திகையாதே, நான் உன்னோட இருக்கிறேன் என்று சொன்னா. இங்கே நடந்தது என்ன? இந்த காரியத்தை யூத ஜனங்களுடைய ஒரு பிரதிநிதியாக அங்கே ராணியா இருக்கிற எஸ்தர் இடத்துல மொர்தெகாய் சொல்லுகிறார். அப்போ எஸ்தர் சொல்லி அனுப்புகிற காரியம் நம்ம அநேக பேருக்கு தெரியும். ராஜா என்னை அழைத்தால் ஒழிய நான் அங்கே பிரவேசிக்க முடியாது. ஆனாலும் இங்க மொர்தெகாய் அவருடைய வேதனை வெளிப்படுத்துகிறார். நீ இந்த காலத்துல மௌனமாயிருந்தாயானால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறு வழியாய் வரும், நீயும் வீட்டாரும் அழிவீர்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்பொழுது எஸ்தர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார், நான் என் தாதிமார்களும் உபாசித்து ஜெபிக்கிறோம், நீங்களும் 3 நாள் உபாசித்து ஜெபியுங்கள் என்று சொல்லி அப்படியே உபாசித்து ஜெபித்து ராஜாவிடத்தில் செல்லுகிறார். ஜெபத்திற்கு எப்பொழுதும் வல்லமை உண்டு தேவ பிள்ளைகளே. அது காலங்களையும் சமயங்களையும் மாற்றும். அந்த நம்முடைய ஜெபம் நம்மை சுற்றி இருக்கிற சூழ்நிலையை மாற்றும். நான் எல்லா செய்திகளிலும் சொல்லுகிற ஒரு காரியம், நீங்கள் அதிகமாய் ஜெபிக்கிறவர்களா இருக்க வேண்டும். நீங்கள் அதிகமாய் ஜெபிக்க வேண்டும். ஏதாவது ஜெப தேவைகள் இருந்தால் ஊழியர்களிடத்திலும் நீங்கள் தெரியப்படுத்தலாம், என்னிடத்திலும் தெரியப்படுத்தலாம். ஆனால் நீங்கள் தனிப்பட்ட முறையில் அதிக நேரம் ஜெபிக்கிறவர்களாய் இருந்தால் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார், கிரியை செய்வார், கலக்கங்களை மாற்றுவார். இங்க யூத ஜனங்கள் கலங்கி கொண்டிருந்த சூழ்நிலையில எஸ்தர் ராணி 3 நாள் உபாசித்து ஜெபித்தாள். எல்லாரையும் உபாசித்து ஜெபிக்க சொன்னால் ராஜாவிடத்தில் பிரவேசிக்கிறார். ராஜாவுடைய கண்களை தயவு கிடைக்க கர்த்தர் கிருபை செய்தா. அங்க நடந்த காரியம் என்ன என்று சொல்லி கேட்கும் போது முதல் நாள் அவள் காரியத்தை சொல்லவில்லை. அந்த ஆமான் விருந்துக்கு வர வேண்டும், நான் செய்கிற விருந்தில ராஜா ஆமானும் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இப்பொழுது அப்படியாக அங்க விருந்திலே கலந்து கொள்ளுகிறார்கள். விருந்திலே கலந்து கொண்டு மிகவும் சந்தோஷமாய் வீட்டுக்கு செல்லுகிறான் மொர்தெகாய். அந்த வழியில மீண்டும் மொர்தெகாய் அவனுக்கு மரியாதை செலுத்தாத காரணத்தினால் அவனுக்கு அந்த விருந்தில உள்ள சந்தோஷம் போயிட்டு, எனக்கு என்னதான் இருந்தாலும் இந்த மொர்தெகாய் அழியும் வரை எனக்கு சமாதானம் இல்லை என்று சொல்லி அவனுடைய உள்ளத்துல என்ன நினைக்கிறான், வீட்டில் போய் ஆலோசனை பண்ணுகிறான் நண்பர்களோடும் மனைவியோடும் கூட. அவர்கள் ஒரு காரியத்தை சொல்லுகிறார்கள், ஒரு 50 முழத்துல ஒரு தூக்கு மரத்தை செய்ய வேண்டும், அதுல தூக்கிலிடப்பட வேண்டும் என்று சொல்லி. இப்பொழுது கவனிங்க தேவ பிள்ளைகளே, கர்த்தர் செய்கிற காரியங்கள் அது ரொம்ப ஆச்சரியமானது. உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய குடும்பத்திலும் அப்படிப்பட்டதான கிரியைகளை கர்த்தர் இன்றைக்கு செய்வார். இந்த வார்த்தை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்காக என் மூலம் உங்களோடு பேசுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற உள்ளம் கலங்கி போய் இருக்கிற சகோதரா சகோதரி, உங்களுடைய கலக்கத்தை கர்த்தர் இன்றைக்கு மாற்ற போகிறார். இந்த வார்த்தையின் மூலம், இந்த செய்தியின் மூலம் உங்களுடைய குடும்பத்தில் ஒரு சமாதானத்தை
சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிட போகிறார். இங்க நடந்தது என்ன? ரா முழுவதும் நான் இப்படியாக கற்பனை பண்ணுகிறேன். ரா முழுவதும் ஆமான் மொர்தெகாய்க்கு தூக்கு மரம் செய்திருக்கலாம். இப்பொழுது அந்த தூக்கு மரத்தில் தூக்கிலிடுவதற்காக காலையிலே உத்தரவு பெற்றுக் கொள்வதற்காக ராஜாவை தேடி போகிறான். ஆனா ராஜாவுக்கு 6ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம், அந்த ராத்திரியில ராஜாவுக்கு நித்திரை வராதபடினா ராஜாவுக்கு நித்திரையை கர்த்தர் கெடுத்து போட்டா. கர்த்தர் முகாந்தரங்களை உண்டு பண்ணுகிற கருத்து கடந்த பாயிண்டில் நான் உங்களுக்கு சொன்னேன். நான் வந்ததற்கு முகாந்தரம் இல்லையா என்று தாவீது சொன்னா. இங்கே கர்த்தர் ஒரு முகாந்தரத்தை உண்டு பண்ணுகிறார். இந்த ராஜாவுக்கு தூக்கம் வராதபடி நடபடி புத்தகங்களை வாசிக்கும் போது அங்கே மொர்தெகாய் பற்றி சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆகாஸ்வேர் ராஜாவுக்கு விரோதமாய் கொல்லுவதற்கு 2 பேர் சதி திட்டம் பண்ணின போது அதை அறிந்த ராஜ சமூகத்தில் மொர்தெகாய் தெரியப்படுத்தினார். அதனால் ராஜா காக்கப்பட்டா. அதற்காக மொர்தெகாய்க்கு ஒன்றும் செய்யவில்லை என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம். இந்த சூழ்நிலையில இங்கே ஆமான் ராஜாவிடத்தில் உத்தரவு பெற்றுக் கொள்வதற்காக, மொர்தெகாயை தூக்கிலிடுவதற்காக உத்தரவு பெற்றுக் கொள்வதற்காக கடந்து செல்லுகிறான். அப்பொழுது ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லு. நான் மீண்டும் சொல்லுகிறேன், ராஜாவுக்கு தூக்கம் வராதபடி கர்த்தர் அங்கே கிரியை செய்தார். தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய கலக்கங்களை மாற்ற அவர் கிரியைகளை அவர் சூழ்நிலைகளை உருவாக்குவார், முகாந்தரங்களை உண்டு பண்ணுவார். என்னுடைய வாழ்க்கையில ஊழியத்தில் அப்படி கர்த்தர் அநேக காரியங்களை செய்திருக்கிறார். நான் சாட்சியாய் உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை நிச்சயமாய் கர்த்தருடைய நாமத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னார். தேவனிடத்தில் விசுவாசமா இருங்கள், என்னிடத்தில் விசுவாசமா இருங்கள் என்று சொன்னாரே. அப்படி நான் விசுவாசிப்போம் என்று சொன்னார், நிச்சயமாய் உங்களுடைய கலக்கங்களை மாற்றுவார். நடந்தது என்ன? இங்கே மொர்தெகாயை கனம் பண்ணும்படியாக ராஜா சொல்லுகிறார். இங்கே ஆமான் திகில் பிடித்து மிகவும் வேதனை கொண்ட ராஜா கட்டளை நிறைவேற்ற வேண்டிய ஒரு கட்டாயத்துல அங்கே குதிரையில் ஏற்றி ராஜவஸ்திரம் தரித்து பொன்முடி சூட்டி இங்கே வீதியெல்லாம் ராஜா கனம் பண்ணுகிற மனுஷனுக்கு எப்படியா செய்யப்படும் என்று சொல்லி அறிவிக்கப்படுகிறது. இப்போ மொர்தெகாய் கனப்படுத்தப்படுகிறான். கலங்கி கொண்டிருந்த மொர்தெகாய், கலங்கி கொண்டிருந்த யூத ஜனங்கள், இங்க இப்படிப்பட்டதான காரியங்கள் நடக்கிறது. 8ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்பொழுது மொர்தெகாய் இளநீலமும் வெள்ளையுமான ராஜவஸ்திரமும் பெரிய பொன்முடியும் பட்டும் இரத்தாம்பரமும் அணிந்தவனாய் ராஜாவின் இடத்தில் புறப்பட்டான். சூசா நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்தது. சூசா நகரம் ஒரு நாள் கலங்கிட்டு என்று சொல்லி பார்க்கிறோம். கலங்கி அதே சூசா நகரம் இங்கே ஆர்ப்பரித்து மகிழ்ந்தது. கலங்கிய யூத ஜனங்கள் ஆர்ப்பரித்து மகிழ்ந்தார்கள். கர்த்தருடைய நாமத்தில் மீண்டும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இன்றைக்கு நீங்கள் கலங்கி போய் இருக்கிற சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றி உங்களை ஆர்ப்பரிக்க செய்வார். உங்களுடைய உள்ளத்துல சமாதானத்தை தருவா, உங்களுடைய குடும்பத்துல சமாதானத்தை தருவா. மொர்தெகாய்க்காக செய்யப்பட்ட அந்த தூக்கு மரத்தை செய்த ஆமானே தூக்கிலிடப்பட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். வேத வசனம் சொல்லுகிறது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போ. நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாய் கர்த்தரை விசுவாசிப்போம் என்று சொன்னார். நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போம். தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு எதிராக பல ஆயுதங்கள் உருவாக்கப்படலாம், சத்துருவால் உருவாக்கப்படலாம், மனிதர்களால் உருவாக்கப்படலாம். அந்த ஆயுதங்களை நிர்மூலமாக்குற கர்த்தர் நம்முடைய கர்த்தர். இங்கே சூசா நகரம் கலங்கிட்டு அதே சூசா நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்து 3 காரியங்களை நான் உங்களுக்கு சொன்னேன். முதலாவது, யோசுவாவும் இஸ்ரவேல் ஜனங்களும் கலங்கினார்கள். அதற்கு காரணமாய் ஆகான் காணப்பட்டான். அந்த ஆகான் அழிக்கப்பட்ட பொழுது அங்க பெரிய ஒரு மகிழ்ச்சி, இனி கலங்காதே என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். 2வதாக, அந்த கோலியாத்து நிமித்தம் சவுலும் இஸ்ரவேல் ஜனங்களும் கலங்கி கொண்டிருந்தார்கள். தாவீதை அனுப்பி அந்த கோலியாத்தை கர்த்தர் அழித்தார். அவர்கள் மத்தியில பெரிய ஒரு மகிழ்ச்சி உண்டாயிற்று, கலக்கங்களை மாற்றினார். 3வதாக நான் உங்களுக்கு சொன்னேன், எஸ்தர் மூலம் அங்கே யூத ஜனங்களுக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டா. யூத ஜனங்கள் கலங்கி போவதற்கு காரணமாயிருந்தான் அந்த ஆமானே கர்த்தர் அழித்தா. கலங்கிய சூசா நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படிப்பட்டதான கிரியைகளை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்வார். தேவ பிள்ளைகளை, நிச்சயமாகவே உங்களுடைய கலக்கங்களை மாற்றுவா, கர்த்தர் ஆர்ப்பரித்து மகிழ செய்வா. நான் ஜெபிக்கலாம். கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவன் என்று சொன்ன எங்கள் பரிசுத்த பரலோகத்தின் பிதாவே, அநேக காரியங்களை நினைத்து அநேக சூழ்நிலைகளை பார்த்து கலங்கி கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்காக உங்களுடைய நாமத்துல நான் ஜெபிக்கிறேன். அப்பா, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். நீங்க கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள் என்று சொன்னீங்கப்பா. இந்த நாளில ஒவ்வொருடைய கலக்கத்தை நீங்க மாற்றுங்கப்பா. கலக்கத்திற்கான காரணங்களை நீர் அறிவீரப்பா.
ஊழியக்காரனாகிய நான் உம்முடைய நாமத்தில் செபிக்கிறேன். ஒருவேளை தன்னுடைய சரீர பலவீனத்தினால் கலங்கி கொண்டு இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன். இப்பொழுதே உம்முடைய வல்லமை அவருடைய சரீரத்தில் இறங்கட்டும் அப்பா. நீர் உம்முடைய கரத்தை நீட்டி தொடுவீராக. அப்படியே குடும்பத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து, சூழ்நிலைகளை குறித்து கலங்கி கொண்டு இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் கிரியை செய்யும் அப்பா. என் பிள்ளைகளுடைய காரியம் எப்படி ஆகும், என் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பார்களா என்று சொல்லி கலங்கி கொண்டு இருக்கிற பெற்றோரை பாருங்கப்பா. இந்த நாளில கலக்கத்தை மாற்றி பெரிதான சமாதானத்தை, ஆசீர்வாதத்தை கட்டளையிடும். ஆர்ப்பரித்தும் மகிழ நீர் உதவி செய்யும். அப்படி செய்ய போறதற்காக நன்றி. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.